Moto Edge 60 Stylus. இந்த ஸ்டைலிஷ்னா என்னன்னா இந்த போன் கூட தராங்க பத்தியா பென், அந்த பென்னு பேர் தான் வந்து ஸ்டைலிஷ்னு சொல்றாங்க. இந்த ஸ்டைலிஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சாம்சங்கோட நோட் சீரிஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏஎஸ்ல அல்ட்ரா வேரியன்ட் மட்டும் வந்து இந்த ஸ்டைலிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 23,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா மோட்டோ தான் வந்து ஸ்டைலிஷ் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த H60 சீரிஸ் மூலமா மோட்டோ பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஸ்டைலிஷ் தரணும்? ஸ்டைலிஷ் பொறுத்த வரைக்கும் வந்து ரேர் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து டேப்ல கூட வந்து ஸ்டைலிஷ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து டேப்லேயே வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் 5,000 ஆகட்டும் 1,000 rupees வந்து கொடுத்து தான் நீங்கள் அந்த ஸ்டைலிஷ் வந்து பை பண்ணுற மாதிரி. அல்ட்ரா வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷ் கொடுப்பாங்க சாம்சங்ல. சரி, அல்ட்ரா வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரைஸ் வந்து ஹையா இருக்கும். ஆனால் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்டைலிஷ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் மோட்டோட H60 ஸ்டைலிஷ் மோட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபோன் மூலமா வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்டைலிஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில டைம் வந்து யூஸ் ஆகும், சில டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 23,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரே வேரியன்ட் தான் 8 and 256 வேரியன்ட் தான், அடுத்த வேரியன்ட்ல கிடையாது. இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து மோட்டோட H60 ஃபியூஷன் வாங்கினாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி டிஸ்பிளே ஆகட்டும், அப்புறம் கேமரா ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கூட வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருந்தது இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து எந்த ஃபோன் வாங்கலாம்? மோட்டோட H60 ஃபியூஷன் வாங்கலாமா, H60 ஸ்டைலிஷ் வாங்கலாமான்ட்டு நிறைய பேர் டவுட்டா இருக்கும். அந்த டவுட் தான் வந்து இந்த வீடியோல வந்து டீட்டெயிலாக கிளியர் பண்ண போறோம். இது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே கிளியர் பட்டன் ஆல்ரெடி பிரஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற கிளாஸர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் காட்டல. சேம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கேமரா ஹைலைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து வேகன் லெதர் ஃபினிஷ் ஆகட்டும், பேக்கில் பார்த்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பேக்கில் இருந்து பார்க்குறப்போ H60 ஸ்டைலிஷ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் வந்து மோட்டோ H60 ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷோட கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்து லுக்காக இல்லை. ஆனால் வந்து மோட்டோட H60 ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்க சொல்லலாம். கலர் வைஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது என்னன்னா மோட்டோட H60 ஃபியூச்சர். இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Android 15 வந்து லான்ச் பண்றாங்க. 60 ஸ்டைலிஷ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கான வாய்ஸ் அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஆனா வந்து இந்த 60 ஃபியூஷன்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான வாய்ஸ் அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அந்த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மோட்டோட H60 ஃபியூஷனே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவா வந்து வாய்ஸ் அப்டேட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி வைஸா பார்க்கறப்போ உங்களுக்கு வந்து 60 ஸ்டைலிஷ்ல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 68 கான ஃபாஸ்டிங் சப்போர்ட், அதே மாதிரி 15 வாட் கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்கும். அதே 60 ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதே 68 வாட் கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் ஆகும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த போன் வந்து கிடையாது. 60 ஸ்டைலிஷ்ல கொடுத்திருக்க வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த 60 ஃபியூஷன்ல வந்து கிடையாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோட்டோ H60 ஃபியூஷன்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மோட்டோ H60 ஸ்டைலிஷ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போனஸும் யூஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 7th generation 2 ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2.4 GHz வரைக்கும் எதிர்பார்க்கலாம். TSMC-ஓட ஒரு 4 nanometer ப்ராசஸர் Android chip தான் இந்த போன்ல யூஸ் பண்றாங்க. அது H60 ஃபியூஷன்ல பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து Dimensity ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. Dimensity-ஓட 7400 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்றாங்க. இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2.5 GHz வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மாயோட சிப் யூஸ் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா TSMC-ஓட ஒரு 4 nanometer ப்ராசஸர் தான். இந்த ரெண்டு போன்ல வந்து ப்ராசஸர் வைஸா வந்து ஏன் தெரிஞ்சு வந்து இந்த வாட்டி யூஸ் பண்ண Dimensity ப்ராசஸர் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனே சொல்லலாம். இந்த ரெண்டு போன்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DDR4X RAM வெர்ஷனும் UFS 2.2 வெர்ஷனா கிடைக்கும். ப்ராசஸர் வைஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity-ஓட 7400 வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கலாம் இந்த Dimensity ப்ராசஸர் மூலமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போனோட கேமரா வைஸா வந்து இந்த ரெண்டு போன் வந்து எந்த விதமான டிஃபரன்ட்டும் காட்டல. சேம் வந்து பேக்ல வந்து டூயல் கேம் செட்டப் தான். எக்ஸ்ட்ரா வந்து சென்சாருக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 50 மெகாபிக்சல் மெயின் கேம் கொடுத்துருக்காங்க. 700C சென்சார் யூஸ் பண்றாங்க. 13 மெகாபிக்சல் இருக்கும் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது ஆம்பியன்ட் சென்சார், அப்புறம் ஃபிக்சர் டிடெக்ஷன், அப்புறம் RGB சப்போர்ட்டும் இந்த போன்ல கிடைக்கும்னு சொல்லலாம். சேம் வந்து 32 மெகாபிக்சல் இருக்கும் செல்ஃபி கேமரா இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கேமரா வைஸா வந்து ரெண்டு போன்ல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் கொடுக்கலன்னு சொல்லலாம். மோட்டோ H60 ஃபியூஷன்ல வந்து IP68 and 16 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கூட வந்து மிலிட்டரி கிரேடும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா வந்து மோட்டோட H60 ஸ்டைலிஷ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IP68 ரேட் தான் கொடுத்துருக்காங்க. 16 ரேட்டிங் இந்த ஸ்டைலிஷ்ல வந்து கிடையாது. ஆனா மிலிட்டரி கிரேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோட்டோட H60 ஃபியூஷனே வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு லேட்டஸ்டா IP16 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோட்டோ H60 ஃபியூஷனே வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸா பார்த்தீங்கன்னா மோட்டோ H60 ஸ்டைலிஷ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.67 inch 1.5K 2.5D POLED பேனலும் கொடுத்துருக்காங்க. 120 Hz கொடுத்துருக்காங்க. 3000 nits வரைக்கும் highest பிக் மைனஸும் 1400 nits வரைக்கும் தான் வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸ் போட இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் வைஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் கோலஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வெட்டன் டெக்னாலஜி கூட இந்த போன்ல வந்து யூஸ் பண்ண முடியும். இதுல பார்த்தீங்கன்னா வந்து குவாட் கலர் டிஸ்பிளே கிடையாது. ஜஸ்ட் 2.5D தான் கொடுத்துருக்காங்க. லைட்டா வந்து கழிச்சு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த போன் வந்து எட்ஜ்னால 2.5D கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து மோட்டோ H60 ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.7 inch தான். அதே 1.5K ரெசல்யூஷன். ஆனா குவாட் கலர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். 4500 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட் மைனஸும் 1400 nits வரைக்கும் தான் வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸ் போடும் இந்த போன்ல எதிர்பார்க்க முடியும். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டன் டெக்னாலஜி ஆகட்டும் கார்னிங் கூட 7 ப்ரொடக்ஷன்
கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு Moto Edge ஸ்டைலிஷ் விட உங்களுக்கு வந்து Moto Edge Fusion வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு பிரைட்டான வைப்ரண்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த Moto Edge Fusionல வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபோன்ல வந்து ப்ளூடூத் 5.4 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபியூஷன்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Wi-Fi 6 வெர்ஷன், அது ஸ்டைலிஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6E வெர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபியூஷன்ல வந்து NFC கிடையாது, ஆனால் வந்து ஸ்டைலிஷ் வந்து NFC கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃபியூஷன்ல வந்து ஆடியோ ஜாக் கிடையாது, ஆனால் ஸ்டைலிஷ் வந்து ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபோன் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ண சொல்ல சில விஷயங்கள் வந்து ஸ்டைலிஷ்ல பெட்டரா இருக்கு, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து H60 ஃபியூஷன்ல வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறப்போ நீங்க ஜென்ரல் யூஸா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு எல்லா வகையிலும் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்க Moto Edge Fusion வந்து வாங்கிக்கலாம். எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்காக சைஸ் தேவைப்படும். டிராயிங் வந்து நான் மோஸ்ட்லி வந்து ட்ரா பண்ணுவேன், டிராயிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறப்போ இந்த Moto Edge ஸ்டைலிஷ்ல வாங்கிக்கலாம். இந்த ஸ்டைலிஷ் பொறுத்த வரைக்கும் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபோன் வந்து தெரியணும். நான் பேசுறேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு பரவாயில்லப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பென் கொடுக்குறாங்க, பெண்ணில் வந்து வேல்யூபிளாக இருக்கும், பெண்ணுக்காக இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. பெண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேர் யூஸ் தான். பென் இருக்கேன்ட்டு நம்ம அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, சம்டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம கையை தான் நம்ம பெண்ணாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எப்பயும் வந்து நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுறோம்னாகட்டும், ஒரு டெக்ஸ்ட் வந்து நோட் பண்ணுறோம்னா ஆகட்டும். ஆனால் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறப்ப மட்டும் இந்த பென் வந்து கம்பல்சரி வந்து யூஸ் ஆகும். இந்த ரெண்டு ஃபோனை நீங்கள் எந்த ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்கலேட் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த சந்திக்கிறேன். பை பை.